கண்ணீரை துடைக்க நான் பிறந்தேன். உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க நான் பிறந்தேன். உங்களுடைய துக்கத்தை நீக்க நான் பிறந்தேன். உங்களுக்கு ஒரு சமாதானம் கொடுக்க பிறந்தேன். உங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை கொடுக்க பிறந்தேன். உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்க நான் பிறந்தேன். அதுதான் கிறிஸ்துமஸ். ஆமென், ஆமென். அப்ப இந்த பண்டிகை யாருக்கான பண்டிகை? இது நம்ம எல்லாருக்கான பண்டிகை. கஷ்டப்படுறவங்க நல்லா இருக்கும்படியான பண்டிகை, வியாதியில் இருக்கிறவங்க சுகமடையும்படியான பண்டிகை, துன்பத்தில் இருக்கிறவங்க இன்பம் அடையும்படியான பண்டிகை, கண்ணீரோடு இருக்கிறவங்க மகிழ்ச்சியை காணும்படி பண்டிகை, துக்கத்தில் இருக்கிறவங்க சந்தோஷப்படும்படியான பண்டிகை. அப்ப இந்த இயேசப்பா ஏன் பிறந்தா? நமக்காக பிறந்தா, உங்களுக்காக பிறந்தா, எனக்காக பிறந்தா, நம்ம எல்லாருக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தா. அதுதான் கிறிஸ்துமஸ், அதுதான் கிறிஸ்துமஸ். ஐயோ, நான் பாரத்தோடு இருக்கிறேனே, நான் சுமைகளை தாங்கி நிறைய சுமக்கிறேனே, வியாதிகளை தாங்கி நான் ரொம்ப நெருக்கத்தில் வாழ்றேனே அப்படின்னு நீங்க ஒருவேளை நினைத்து கொண்டு இருக்கலாம். எனக்கு யார் உதவி செய்வாங்க? என் வாழ்க்கை ரொம்ப கண்ணீரா இருக்குது, கவலையா இருக்குது, கஷ்டமா இருக்குது, ஒரு பொழுது எப்படி போகும், படுத்தா தூங்க முடியலையே, பலவித போராட்டத்தில் வாழ்றேனே. இந்த இயேசு சாமி அப்படிப்பட்ட உங்களை தேடி வந்திருக்கிறார். அந்த நல்ல செய்தியை சொல்லதான் நாங்க வந்திருக்கிறோம். நாங்க பெற்றோம், அனுபவித்தோம், வாழ்கிறோம். அந்த நன்மையை தான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறோம். இது இயேசு சாமி உங்களுடைய வாழ்க்கையில செய்ய முடியாத நன்மை என்று ஒன்றும் இல்லை. அவரால் செய்ய முடியாது என்ற ஒரு நன்மையும் இல்லை. நமக்கும் செய்வார், அவர் எல்லாவற்றையும் செய்வார், எல்லாருக்கும் செய்வார், எது வேண்டுமானாலும் செய்வார். ஆமென். அப்பேற்பட்ட நல்ல தெய்வம், அப்பேற்பட்ட நல்ல ஆண்டவர், அப்பேற்பட்ட நல்ல தெய்வம். அவர் நமக்காக இந்த பூமியில மனித அவதாரம் எடுத்து அவர் இஸ்ரவேல் நாட்டிலே பெத்லகேம் ஊரிலே அவருக்கு சத்திரத்தில் இடமில்லாதபடியினாலே மாட்டு கொட்டையிலே மாட்டு தொழுவத்திலே கன்னிமரி வயிற்றிலே அவர் பாலனாக குழந்தையாக பிறந்து தவழ்ந்து நமக்காக வந்தார். அந்த ரூபத்தின் வடிவந்தான் இது கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள். இதனுடைய அடையாளம் தான். அப்ப ஏன் வராரு? ஏசப்பா பிறந்தார் என்ற செய்தியை நமக்கு நினைவுபடுத்த வரவும் அந்த கிறிஸ்துமஸ் தாத்தா. அவர் யாருக்கான தெய்வம்? நமக்கான தெய்வம். ஏன் பிறந்தாரு? சந்தோஷம் கொடுக்க பிறந்தார். ஏன் பிறந்தாரு? என் பாரங்களை எல்லாம் வாங்க பிறந்தாரு. ஏன் பிறந்தார்? என் கவலைகளை போக்க பிறந்தார். ஏன் பிறந்தாரு? எனக்கு மெய்யான சமாதானத்தை கொடுக்க பிறந்தார். ஏன் பிறந்தாரு? எனக்கு அவர் தீமையில இருக்கிற அத்தனையும் நன்மையா மாற்ற பிறந்தார். அப்பேற்பட்ட நல்ல தெய்வம்